ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி சிட்டு. சாம்பார், ரசம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பாட்டி ஸ்டைல் பொரிச்ச குழம்ப என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா? இதுக்கு நம்ம சேர்க்குற அந்த மசாலாவை பொறுத்து தான் அதோடய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்காக நான் 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அந்த முருங்கைக்காய் இப்போ நீல வகையில் கட் பண்ணி நல்லா கழுவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கிட்டு அதில் பாசிப்பருப்பு 1/4 கப்பு, அதை நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு 1/4 கப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்து இதை ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். ரொம்பலாம் குழைய வைக்க வேணாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது அப்படியே ஒரு அடுப்பில் இருக்கட்டும். இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய், கலருக்காக 2 காஷ்மீரி மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த பருப்பு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற வச்சிடலாம். அதோட 1/2 கப்பு துருவின தேங்காய் அதையும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா ஒரு பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் பாருங்கள், இந்த பருப்பு வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப மைய வேக வேணாம். இதை அதே கடாயில் ஊற்றிட்டு அந்த மிக்சியை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம ஏற்கனவே காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த காயையும் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். இது சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுருவோம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா அப்படியே கொதிக்கட்டும். இந்த முருங்கைக்காயுமே குலைவாலாம் வேக வேணாம், நல்லா பதமாக வெந்துச்சுன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம மசாலா ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவை சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இந்த நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு எதுவும் பத்தலைன்னா இந்த டயத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருவோம். தாளிப்புக்காக ஒரு கரண்டி வச்சுட்டு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் 1 சிட்டிகை பெருங்காயம், இதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இந்த குழம்புல சேர்த்துட வேண்டியதுதான். அவ்வளோதான். சூப்பரான பாட்டி ஸ்டைல் பொரிச்ச குழம்பு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.